தமிழகத்தோட அரசியலை தீர்மானிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்திய திணிச்சாங்க, இப்போ இந்திய மக்கள் இந்தியர்கள் அல்ல இந்திக்காரங்களை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் பேசியிருக்காங்க. வடமாநிலத்தவர்கள் தான் இனி வரும் காலங்களில் தமிழகத்திற்கு முதலமைச்சரே தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அவர் பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது, பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது, ஒன்றும் புரியவில்லை. பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது. தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள், முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார், தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. தொடர்ந்து சீமான் அவர்கள் தாக்கி பேசுகிற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது அவரை தாக்கி பேசுகிறதும் இப்பொழுது பெரியாரை தாக்கி பேசுகிறதும் அப்படின்னு இது எதன் வழியில் ஒரு கவன ஈர்ப்புக்காக அதை அவர் கையாளுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை. தனிநபர் தாக்குதல்கள், கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது. அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.